நீதிமொழிகள் அதிகாரம் 3 வசனம் 3 ஒருவர் வாசிக்கிற. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அல்லேலூயா. இந்த வசனத்துல சத்தியம் அந்த தலைப்புல நம்ம வசனங்களை தியானித்து வருகிறோம். சத்தியம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் மனிதனை வந்து சேர வேண்டும். இதுதான் சத்தியம். இந்த சத்தியம் என்ன செய்யும்? அப்படி நம்மை வந்து சேர்ந்த அந்த ஆசீர்வாதங்கள் மறுபடியும் தேவனை நோக்கி பார்க்க சொல்லும். அல்லேலூயா. அதுதான் தேவனிடத்தில் வந்திருக்கிற ஆசீர்வாதம். இன்றைக்கு சத்தியம் நம்ம என்ன செய்யும்? என்ன செய்யும் அப்படின்னா, குத்தும், உணர்த்தும், உடைத்து உருவாக்கும். அல்லேலூயா. எப்போ குத்தும், எப்போ உணர்த்தும், எப்போ நம்மளை உடைத்து உருவாக்கும், இதை நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்தந்த காலத்துல நம்ம என்ன செய்து கொள்ளலாம், சரி செய்து கொள்ளலாம். அல்லேலூயா. லூக்கா அது வேண்டாம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 36, 37 வாசிங்க. நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு பேதுரு வசனத்தை சொன்ன உடனே இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக பேதுருவிடத்திலும் மற்ற அப்போஸ்தலரிடத்திலும் போய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன? அவங்களுக்கு என்ன செய்யணும்னு என்ன செய்யல தெரியல. இப்போ லூக்கா 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கல. அப்பொழுது இயேசு அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அல்லேலூயா. எவர்களுக்கு மன்னியும்? தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, மன்னிங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்தாங்கல்ல, அவங்க எல்லாருக்காகவும் தேவன் அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு, மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. தன்னை சிலுவையில் அறைந்த ஜனங்களுக்காக இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, மன்னிப்பு கேட்டு பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து அவரை சிலுவையில் அறையும் போது நம்ம என்ன செய்யல, அப்போ இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம ஒரு காரியம் செய்வதனால் என்ன நடக்கும் என்பதை அறியாமல் ஒரு காரியத்தை நாம் செய்திருந்தால் அவர்களுக்காக தேவன் மன்னிக்க சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. விக்கிரகத்தை வணங்குவது நம்மளுக்கு பாவம்னு நம்மளுக்கு என்ன செய்யல தெரியல. நம்முடைய முன்னோர்கள் இதை நீங்க வணங்க வேண்டும் என்று நம்மளுக்கு ஒன்றை கை காட்டினதை அப்படியே பின்பற்றி நம்ம என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். எத்தனை வருஷம் தலைமுறையாக அவர்கள் காட்டின அந்த காரியத்தை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒழுங்குகளை எல்லாம் செய்து அந்த காரியத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறோம், செய்துக்கிட்டே இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நமக்காகத்தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஜெபம் பண்ணியிருக்கிறார். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 14 வசனம் அல்லது நான் 14 அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி பட்டயமே தேசத்தை உருவப்போ என்று சொல்லி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும் போது. அப்ப 13 வாசம். ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு போல முறித்து. சரி, துரோகம் அப்படின்னா என்ன? ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி எப்படி துரோகம் செய்ய முடியும்?
ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் எப்படி துரோகம் செய்ய முடியும்? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாரு? நம்ம ஆண்டவர் யாரு? மணவாளன். நம்மளாம் யாரு? மணவாட்டி. அப்போ நம்ம அந்த மணவாளனை விட்டு வேறொரு மணவாளனை பார்த்தால் நம்ம என்ன செய்யறோம்? துரோகம் பண்றோம்ல, பண்றோமா இல்லையா? அப்போ ஒரு தேசமே மணவாளனை விட்டு வேறொரு மணவாளனை போய் சேவித்தால் இந்த தேவனுக்கு கோபம் வருமா வராது? அப்போ அந்த தேசம் பாவம் செய்து கொண்டே இருந்தால் அதற்கு அப்பம் என்னும் ஆதரவு போல முறைத்து பஞ்சம் வரும். விலைவாசியெல்லாம் ஏறுது ஏறுது. ஏன்? நீங்க துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற மனவாளனை நீங்க என்ன செய்யுங்க? தெரிந்து கொள்ளல. தெரிந்து கொள்ளாத வரைக்கும் இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். விலைவாசி அதிகமானாலும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? வாங்கிடுவோம். விளையவே இல்லைன்னா எங்கேயும் வாங்க முடியும்? விலைவாசி அதிகமானால் வாங்கி விடலாம். விளையவே இல்லை என்றால் வாங்க முடியாதுல்ல. அப்ப விளையாமல் போயிடும். ஏன்னா நம்ம மழையே பெய்யாது. இல்ல, மழை அதிகமா பெய்ஞ்சுதான் விளையாடாம பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சரியான காலத்துக்கு மழை பெய்யாம நல்லா விளைஞ்சு அப்படி அறுக்கு போற சமயத்துல மழை பெய்ஞ்சு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? நாசம். ஒன்னதுக்கும் பிரச்சனை இல்லாம என்ன செஞ்சிடும்? அல்லேலூயா. அதற்கு முன்பாகவே நாம் என்ன செய்து கொள்ளணும்? விழித்து கொள்ளணும். எனக்குன்னு இருக்கிற மனவாளனுக்கு நான் என்ன செய்யக்கூடாது? என் கணவனுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது. என்னுடைய கணவன் யாரு அப்படின்னு கேட்டா இயேசு கிறிஸ்து. அவருக்கு நான் என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. அவரை தான் நான் உறுதியா பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அப்ப இதற்கு முன்பாக என்னுடைய மணவாளன் இவர்தான் என்பதை அறியாமல் வேறொரு மணவாளன் பின்னாடி நான் போயிருக்கலாம். அந்த காலத்தை தேவன் என்ன செய்யறாரு? மன்னிக்கிறார். அதற்காக நமக்காக அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்போ மணவாளன் இவர்தான் என்பதை அறிந்து கொண்டதற்கு பின்பு நாம் இவர்கிட்ட என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். அல்லேலூயா. கூட மணவாளன் இவர் இல்லை என்றால் உடனடியாக நம்ம மணவாளன் கிட்ட என்ன செஞ்சிடணும்? நேரம் காலதாமதம் ஆக்கவே கூடாது. உடனே வந்துடணும். ஒரு மணவாளன் வந்து என்ன செய்வாங்க? நான் தெரியாம இதை பண்ணிட்டேன், நீங்க தான் அவர் தான் மணவாளன் நினைச்சு நான் என்ன செஞ்சிட்டேன், அவருக்கு பிடித்த மாதிரிலாம் நான் நடந்துக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு பிடித்த மாதிரி நான் என்ன செய்யணும்? நடக்கணும். என்ன செய்யணும்? நான் எப்படி நடக்கணும்? புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டால் அவர்கள் சொல்லி இருக்கிற காரியம் நம்மளே புத்தி இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் பேசி உங்க இருதயத்தில் புத்தப்பட்டிருக்கா? உங்களை இப்படி நம்ம செஞ்சிட்டோமே. 9ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 4, 5, 6. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே 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 நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது எனக்கு கடினமாம் என்றார். அல்லேலூயா. இவன் இந்த மார்க்கத்தாரை நான் ரொம்ப துன்பப்படுத்தணும், அவங்களை இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி ஜனங்களை தான் துன்பப்படுத்துறேன் என்று இவன் நினைத்துக்கிட்டு இருந்திருக்கிறான். ஆனா இவன் யாரைதான் துன்பப்படுத்தி இருக்கிறான்? இயேசுவை தான் துன்பப்படுத்தி இருக்கிறான். அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் என்ன செஞ்சிருக்கான் பாருங்களேன். 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அறியாமல் செய்த காரியம் தவறு என்று அறிவிக்கப்படும் பொழுது உடனடியாக அந்த இடத்துல மன திரும்புதல் இருந்ததோடு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கே சவுல் அப்படிதான் செஞ்சிருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார்.
அவரை நீங்க சிலுவையில் அறைந்துட்டீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற அப்போஸ்தலர்களை கொலை செய்ய வேண்டும், துன்பப்படுத்த வேண்டும். அப்படி நான் அவர்களை சிறைச்சாலையில் போடும் பொழுது யாரும் எனக்கு தடையாக வந்துவிடக் கூடாது. அதற்காக ஒரு அதிகாரத்தை எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு கடிதத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கி கொண்டுட்டு போனால்தான் யாரு, இந்த சவுல். சவுல் போய் கொண்டு இருக்கும்போது ஆண்டவருடைய சத்தம் அவருக்கு கேட்கப்படுகிறது. அவர் எப்படி சொல்கிறார், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. நம்ம எப்போ இவரை போய் துன்பப்படுத்தணும்? இதில் முதல்ல அவர் கேட்கிறார், நீ யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் தலையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அப்போ யாருன்னு அவன் என்ன செய்யல, தெரியல. நம்மளும் மணவாளன் யார் என்பதை அறியாமலே நம்ம நின்றுப்போம் அங்கே போய். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, உள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று அவரை சொன்ன உடனே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்காமல் தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் சொல்றேன். நீங்க நான் வேறு இடத்துல இருந்து வந்துட்டேன், அதை நீங்க நம்ம ஒத்துக்குவோம். இதுதான் என்னுடைய சர்ச், இதுதான் என்னுடைய ஆண்டவர், அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். கேட்காததுனால வருவோம் போவோம், வருவோம் போவோம். நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றமுமே இருக்காது. சவுளுடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் இல்லாமல் போயிருக்கு. காரணம், நீ அப்படி செய்யக்கூடாது, அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா உடனே அவர் சொல்லிட்டாரு, நீங்க பட்டணத்துக்கு போ, உனக்கு அங்கே என்ன செய்யப்படும் சொல்லப்பட சொன்னா இவன் போனா சொல்லப்பட்டது. அதுக்கடுத்து என்ன செஞ்சிட்டாரு, ரொம்ப தீவிரமா ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. மறுபடியும் இந்த தேவனை பின்பற்றுகிற ஜனங்களை அவர் துன்பப்படுத்தி இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. ஆனா நாம் இவரெல்லாம் மணவாளன், இவர் தான் இந்த மணவாளன் தெரிந்ததற்கு பின்பும் நாம் எத்தனை முறை அவர் துன்பப்படுத்துகிறோம்? துன்பப்படுத்துகிறோமா இல்லையா? என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க? இப்படி ஒரு காரியம் நாங்கள் தெரியாம செஞ்சிட்டோம், இதனால இவ்வளவு பெரிய இழப்பு வந்துடுச்சு, உங்களை மன்னிக்க, இனிமேல் நாங்கள் அப்படி என்ன செய்ய மாட்டோம். இன்னும் நாங்கள் எப்படி செய்யணும், எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, கற்றுக்கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அதற்கு பிறகு எப்படி வாழணும்னு அவர் எப்படி கற்றுக் கொடுப்பாரு. அவருக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் செய்ய சொல்லுவாரு. அது நமக்கு பிடிக்காம இருக்கலாம். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவருக்கு பிடித்தது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனாலும் கூட அவருக்கு பிடித்ததை நாம் செய்தாகத்தான் வேண்டும். இது எனக்கு பிடிக்காது, அங்கே கேள்வி இல்லையே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டா நீ எதை சொன்னாலும் நான் என்ன செய்கிறேன், அதுதான் அர்த்தம். இல்லைன்னா நீங்க இதை சொல்லுங்க, இதை சொல்லாதீங்க, நீங்க இதை சொன்னீங்கன்னா நான் செய்வேன், இதை சொன்னீங்கன்னா நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படியெல்லாம் இங்கே யாருமே சொல்லலை. அங்கே இருந்த ஜனங்கள் பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் கேட்டார்கள். உடனே அவர் சொன்னாரு, அதையெல்லாம் உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க. பட்டணத்துக்குள்ள போக சொல்லிட்டாரு. இந்த பக்கத்துல யார் இருக்கிறா, அனனியா இருக்கிறார். அனனியா கிட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு, சவுல் சொல்லிட்டு ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கிறான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், நீ அவனுக்கு போய் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்லவும் இவனுக்கு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சவுலை பத்தி இவன் அனனியா என்ன செஞ்சிருக்கிறாரு, கேள்விப்பட்டிருக்கிறார். எப்படி கேள்விப்பட்டிருக்கிறாரு, இந்த மார்க்கத்தானா இருக்கிற யாரை பார்த்தாலும் இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறானே, நான் இங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தானா. இவனுக்கு பிடிக்கவில்லை, ஆனாலும் தேவனுக்கு அது பிடித்திருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அங்க போனா இவ்வளவு பெரிய அப்போஸ்தலருக்கு முதல் ஜெபம் பண்ணினது யாரு, இந்த அனனியா. அல்லேலூயா. யோசித்து பார்த்துருப்பாரு, இவ்வளவு
கர்த்தருக்காக இவ்வளவு வைராக்கியமாக இருந்த ஒரு அப்போஸ்தலருக்கு முதல்ல நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவருக்கு கிருபை பாராட்டிருக்கிறான். எவ்வளவு மகிமைப்படுத்தியிருப்பார். சவுலாக இருந்து பவுலாக தேவனுடைய ஊழியத்தை செய்த இவருக்கு முதல்ல ஜெபம் பண்ணது யாரு அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்குள்ளாக போனா யார் இருப்பா? அனனியா இருப்பார். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அனனியாவுக்கு கொடுக்கும் பொழுது அந்த அனனியா தனக்கு பிடித்த காரியத்தை செய்தாரா, தனக்கு பிடிக்காத காரியத்தை செய்தாரா? தனக்கு பிடிக்காத காரியத்தை தானே செஞ்சிருக்கிறாரு. இப்போதைக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் பெரிய ஆசீர்வாதத்தை அது நமக்கு கொண்டுட்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம் அப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சிடணும். பரம்பரையா நம்மளை ஒரு பகைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்துல போய் நீ பேச வேண்டும். அவன் நான் பார்த்து வளர்ந்தவன், அதெல்லாம் இல்லை. நீ உன்னுடைய மனவாளனா ஏற்றுக்கொண்டில, நான் தான் உன்னுடைய மனவாளன் தெரிஞ்சிடுச்சுல, அப்போ நான் சொல்றது நீ என்ன செய்யணும். எங்க மனவாளன் சொல்றது கேட்கிறாங்க மனவாட்டிகள். அதனால நானும் சொல்வதை கேட்போமா? என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்கல்ல. அப்போ நீ அவங்க கிட்ட போய் என்ன செய்யணும், சமாதானம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா எதையும் நம்ம பார்க்கக்கூடாது. தலையை கவுந்துக்கிட்டு இவங்க என்ன செஞ்சிடணும், போயிடும். அங்கே எந்த ஒரு விரிவாக்கமும் தேவையில்லை. என்னை மன்னிச்சிடுங்க சொன்னா போதும், அவங்களே சொல்லுவாங்க பரவாயில்லப்பா, ஆண்டவர் அப்படி மாற்றி விடுவார். அல்லேலூயா. என்ன வசனம் இருக்கு, அதுக்கு என்ன வசனம் இருக்கு? நான் பாட்டு சொல்லிட்டு கூட கேட்கிறதா? கட்டுக்கதை ஆகிட்டதா என்ன? கட்டுக்கதைக்கு நீங்க தலையாசிச்சிடக்கூடாது. இதுக்கு என்ன வசனம் இருக்கு? உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா உன் சத்துருக்கும் முன்னோடு கூட சமாதானம் ஆகும்படி கேட்டு தலையாடிட்டு போகக்கூடாது. அதுக்கு என்ன வசனம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? அந்த சமயத்துல தெரிஞ்சுக்கிட்டாலும் வீட்டில் போயாவது என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா கட்டுக்கதைகளுக்கு என்ன செஞ்சுட்டு போயிடக்கூடாது, தலையாட்டிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப இவர்கிட்ட சொல்லிட்டாரு நீ அவங்க கிட்ட போகணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கீழ்ப்படிஞ்சு போனா இது கர்த்தருக்கு பிரியமான வழிதானே. போய் நம்ம ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது நமக்கு விருப்பமானதை செய்ய சொல்ல மாட்டார் என்பதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு விருப்பமானதை தான் அவர் செய்ய சொல்லுவார். அவருக்கு எது விருப்பமோ அதை தான் செய்ய சொல்லுவார். அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் பிற்காலத்துல தான் அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பல பேர் கஷ்டத்தை பார்த்து அவர்கள் எதை இழந்து விடுகிறார்கள்? பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள். நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சத்தியம் குத்தும் உணர்த்தும் உடைத்து உருவாகும். இந்த நாள்ல குத்தம் அப்படிங்கிற காரியத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். எப்போ அந்த குத்துற அனுபவம் நமக்கு வரும்னா, நாம் ஒரு காரியத்தை அறியாமல் செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை வந்து நீங்கள் செய்வது தவறு என்று சொன்ன உடனே அதை நம்முடைய மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மனதார நம்ம என்ன செய்யணும்? மனதார கொடுக்கணும்.